அர்ஜுன் சொல்றாரு அவர் மாப்பிள்ளை கிட்ட, நாளைக்கு நான் சரஸ்வதிய வாழ்த்துறதுக்காண்டி போறதில்ல, சரஸ்வதியை வச்சு தமிழை கதற வைக்க போறேன். தமிழ் சொன்னான்ல அவனோட உயிரை சரஸ்வதியும் குழந்தையும் தானே, அந்த உயிரை நான் எடுக்க போறேன். உயிர் போகதான் போகுது, ஆனா அவனோட உயிர் இல்ல, அவனோட குழந்தையோட உயிர். அழகாப்புல சரஸ்வதிக்கு கொஞ்சம் ஸ்வீட் கொடுப்பாங்கல்ல, ஆமா அர்ஜுன், நலுங்கு வைக்கும் போது கொடுப்பாங்க. இருந்தே ஒரு ஸ்வீட்ல நான் மருந்தை கலந்து எடுத்துட்டு போறேன். சரஸ்வதி சாப்பிட்டா அவளுக்கு குழந்தையே பிறக்காது. அக்கா கேக்குறாங்க, ஒருவேளை சரஸ்வதியும் போயிட்டா தமிழ் பைத்தியம் முடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பான், இதுவும் நல்லதுதான். அந்த மருந்து கொடுத்த உடனே எந்த எஃபெக்டும் தெரியாது, வீட்டுக்கு போன உடனே தான் அந்த எஃபெக்டே தெரியும். ஒரு மாப்பிள்ள அவன் துடிச்சு அழுகிறத நான் கண்ணால பார்த்து ரசிக்கணும். எல்லாரும் கோயிலுக்கு வர்றாங்க, சரஸ்வதியோட வளகாப்புக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. அகினி அர்ஜுனை கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. அதுல அவங்க மாமாவும் வந்திருக்காங்க. வளகாப்பு ஃபங்க்ஷன் நடக்குது. அர்ஜுன் சொல்றாரு ராகினி கிட்ட, நம்ம வீட்டுல பூஜை பண்ண ஸ்வீட் இருக்கு, நலுங்கு வைக்கும் போது நீ அதை கொடுக்கணும், இதுல எல்லா பிரச்சனையும் சரியாயி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவோம் அப்படின்னு ராகினி கிட்ட சொல்றாங்க. அர்ஜுனோட அக்கா சொல்றாங்க, நான் தான் கல்கண்டோட மிக்ஸ் பண்ணி அதை கொடுத்து அனுப்புனேன், அதை சாப்பிட்டா சரஸ்வதிக்கு ஏதாவது ஆயிரும்லன்னு அர்ஜுனோட அம்மா சொல்றாங்க. தம்பி கொடுத்தது பவர்ஃபுல்லான மருந்துமா, அத வேலைக்காரி கேட்டுடுறாங்க. ராகினி வீட்டுல வேலை பாக்குறவங்க தமிழுக்கு கால் பண்றாங்க. ஜெயந்தியும் பார்வதியும் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமாண்ணா, கலந்து சரஸ்வதி அன்னைக்கு கொடுக்க போறாங்களாம். குழந்தையே பிறக்காதான் அதை சாப்பிட்டா, அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்கன்னா. அர்ஜுன் அந்த கல்கண்டா ராகினி கிட்ட குடுக்கறாங்க. தமிழ்ல அதை கேட்டுட்டு அர்ஜுன அடிக்கிறாரு. என்ன பண்ணான் தெரியுமா, சரஸ்வதியும் குழந்தையும் கொல்ல பாத்திருக்கான் இவன். கார்த்திக் கேக்குறாரு, என்னன்னு, ஏதோ மருந்து கலந்து கொண்டு வந்திருக்காண்டா, அத சரஸ்வதிக்கு கொடுக்கணும்னு வந்திருக்காண்டா. போத சொல்றாங்க, இந்த வம்சத்தையே அழிக்க பாக்குறியடா அர்ஜுன். அத்தை எனக்கு ஒன்னும் புரியல அத்தை, அவர் என்ன சொல்றாருன்னே தெரியல அத்தை. ராகினி சொல்றாங்க, இத அன்னிக்காண்டி நாங்க வீட்டுல வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்தது, இப்படிதாம்மா உங்ககிட்ட சொல்லியிருக்கான், இதுல விஷம் இருக்கு. அர்ஜுன் சொல்றாரு, அது சாதாரணமான கல்கண்டு தான் சார். அப்பனா நீ சாப்பிட்டு காட்டுறா. தமிழ் சொல்றாரு, ஒண்ணு இத சாப்பிடு, இல்லாட்டி உண்மையை ஒத்துக்கோ அர்ஜுன். அர்ஜுன் அதை சாப்பிடுறாரு. போதுமா, இப்ப நம்புறீங்களா எல்லாரும்? தமிழ் சொல்றாரு, எனக்கு ஒன்னும் புரியலையே. ராகினி சொல்றாங்க, நான் வரவே கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன், அர்ஜுன் தான் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தாரு. தமிழை திட்டிட்டு ராகினி அர்ஜுனை கூட்டிட்டு கிளம்புறாங்க. அம்மாச்சி கிட்ட தமிழ் சொல்றாரு, அவன் தப்பான மருந்தை கொடுத்துருக்காண்டா, அதை தான் நான் தடுத்தேன், அதை சாப்பிட்டா அவனுக்கு ஒண்ணுமே ஆகலையப்பா, எனக்கு எதுவும் புரியல அப்படிதாண்டா கால் பண்ணி சொன்னா. அர்ஜுன் சீண்டி பார்த்துட்டான், இனிமேட்டு நான் சும்மா இருக்க போறது இல்ல, அவனை சீக்கிரத்திலேயே ஜெயிலுக்கு அனுப்பணும், நம்ம இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசணும்டா. அம்மாச்சி சொல்றாரு, இந்த ப்ரோக்ராம் முடியட்டும், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசலாம். அர்ஜுனோட மாமா கேட்டுடுறாங்க. வீட்டுக்கு போலான்னு மாமா கிட்ட அர்ஜுன் சொல்றாரு, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலையே மாப்பிள்ள, மாமா வண்டியில இருங்க, நான் சொல்றேன், நாளை பார்க்கலாம். இன்று